யோவான் 5வது அதிகாரம் 1-15 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கட்டும். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர்கள், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவனுடைய தூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாய் இருந்தாலும் சொஸ்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகுகாலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்கு முன்னே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. ஆதலால் யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி, இது ஓய்வு நாளாய் இருக்கிறதே, படுக்கையை எடுத்துக்கொண்டு போகிறதுக்கு உனக்கு நியாயம் அல்ல என்றார்கள். அவன் அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, என்னை சொஸ்தமாக்கினவர் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று எனக்கு சொன்னார் என்றான். அதற்கு அவர்கள், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று உன்னுடனே சொன்ன மனுஷன் யார் என்று அவனிடத்தில் கேட்டார்கள். சொஸ்தமாக்கப்பட்டவன் அவர் இன்னார் என்று அறியவில்லை. அவ்விடத்தில் ஜனங்கள் கூட்டமாய் இருந்தபடியால் இயேசு விலகி இருந்தார். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். அந்த மனுஷன் போய் தன்னை சொஸ்தமாக்கினவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தான். ஒரு நல்ல சம்பவத்தை நான் உங்களுக்காக வாசித்தேன். கர்த்தருடைய வார்த்தையிலே நான் இந்த பகுதியை படித்து கொண்டிருக்கும் பொழுது, அல்லது சுவிசேஷ புஸ்தகங்களை நன்றாக அலசி நீங்கள் பார்ப்பீர்களானால், நான் ஒரு நாள் அதிக நேரம் எடுத்து அதை ஒவ்வொன்றாக அனலைஸ் பண்ணி படித்து கொண்டிருந்த நேரத்தில் ஒரு காரியம் எனக்கு மிகவும் தென்பட்டது. மை காட் இஸ் அ காட் ஆஃப் இம்பாசிபிலிட்டிஸ். நாம் ஆராதிக்கிற தேவன், நம்மை படைத்த ஆண்டவர், முடியாது என்று சொல்லுகிறதற்கு அவரிடத்தில் அந்த வார்த்தை இல்லை. பிரியமானவர்களே, கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். என்ன புரிந்து கொண்டீர்கள்? முடியாது என்று சொல்லுகிற வார்த்தை, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவரிடத்தில் அந்த வார்த்தை இல்லை. மனுஷனுக்குத்தான் முடியாது என்று சொல்லுகிற வார்த்தை அடிக்கடி நாம் சொல்லுகிறோம். என்னால் இது முடியாது, பரீட்சை பாஸ் பண்ணுவியா, கஷ்டமாக இருக்குது, முடியாது, ஃபஸ்ட் கிளாஸ் வருமா, தெரியாது, இதை செய்ய முடியுமா, முடியாது. மனுஷனுக்குள்ளே அந்த ஒரு பயங்கள், தன்னால் முடியாது என்கிறதான ஒரு பயம் அவனுக்குள் இருக்கிறபடினால், முதலாவது அவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையே ஒரு அவிசுவாசமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. இன்றைக்கு என்ன, நமக்கு சாப்பாடு இருக்குதா, நல்ல காரியங்கள் உண்டா வீட்டில், இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தை. எது எடுத்தாலும் மனுஷனுக்கு இல்லைங்கிற முதல் வார்த்தை தான் வருது ஒழிய, உண்டு அல்லது முடியும் என்கிற வார்த்தை அவ்வளவு லேசாக வருகிறதில்லை. காரணம், மனுஷன் தேவனால் படைக்கப்பட்ட பொழுது அவன் தேவனை போலவே சிந்திக்கிற ஒரு சுபாவம் உள்ளவனாய் இருந்தான். தேவனை மகிமைப்படுத்துங்கள். நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கட்டும். அவர் தேவனுடைய சாயலில், அவருடைய சாயலில் மனுஷனை மண்ணினால் உருவாக்கி ஜீவ சுவாசத்தை ஊற்றின பொழுது அவர் ஊதினார். அவன் ஜீவ ஆத்துமாவானான். அவன் ஜீவ ஆத்துமாவான பொழுது அவனுக்குள்ளே வேறொரு சாயல் காணப்படவில்லை, தேவனுடைய சாயல் தான் அவனுக்குள் இருந்தது. அப்படியானால்
தேவன் எதை நினைத்தாரோ அதையே அவன் நினைக்கக்கூடிய ஒரு மனுஷனாக மாறினான். தேவன் எதை பேசினாரோ அல்லது பேசுவாரோ அதையே பேசுகிற மனுஷனாக மாறிவிடுகிறான். அவர் எதை செய்கிறாரோ அதையே செய்கிற ஒரு மனுஷனாகவும் மாறிவிட்டான். அவனுடைய நிலைமை எவ்வளவு நன்றாயிருந்தது பாருங்கள். உலகத்திலேயே எத்தனையோ ஆடு மாடு போன்ற மிருகங்கள் எல்லாம் படைத்துவிட்டு ஆதாம் என்கிற முதல் மனுஷனுக்கு தேவன் சொன்ன வார்த்தை, இவைகளுக்கெல்லாம் நீ பெயர் போடு என்று சொல்லும் பொழுது ஒருவனாக ஆதாம் இப்பொழுது இருக்கிற நாம் பார்க்க முடியாத காணக்கூடாத சகல மிருகங்களுக்கும் அவன் ஒருவனாய் பெயரிட்டான் என்று சொன்னால் அவனுக்குள்ளே இருந்த வல்லமை எவ்வளவு வல்லமை யோசித்து பாருங்கள். கர்த்தரை மயப்படுத்துங்கள். எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக கண்டுபிடிக்கப்பட்ட ரசாயன சாஸ்திரங்கள், பௌதிக சாஸ்திரங்கள், கணிதம், எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பாக கண்டுபிடிக்கப்பட்ட காரியங்களை இன்று நம்முடைய பிள்ளைகள் படித்து ராவெல்லாம் படித்து ஃபெயில் ஆகி விடுகிறார்கள். நம்ம தாய்மொழி தமிழில் தான் முதலாவது ஃபெயில் ஆகிறாங்க பிள்ளைங்க. நல்லா பேசக்கூடிய தாய்மொழி நம்ம சொந்த தாய்மொழி தமிழுங்க, அதில் ஃபெயிலுங்க. அடுத்த சப்ஜெக்ட் எதில் ஃபெயிலுங்க? மேக்ஸில் ஃபெயிலுங்க. இந்த ரெண்டும் பார்த்தா பயங்கர கண்டம்பாங்க. இந்த புஸ்தகங்கள் அவங்க எழுதி வச்சது கண்டுபிடிச்சதெல்லாம் எப்போ? நேற்று கண்டுபிடிச்சாங்களா? அடாடாடா, எத்தனை வருஷங்களுக்கு முன்பாக கண்டுபிடித்ததை இன்று அந்த பிள்ளைகள் படிக்கிறதுக்கு நம்மளால் முடியல. அதுக்கு ஒரு டியூஷன், காலையில் எழுந்திரிச்சு ஸ்கூலுக்கு போகிறது, பிறகு சாயங்காலம் வந்தோடனே ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு டியூஷன் வச்சு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் தான் பாடுன்னு கேட்டால் சாயந்தரத்துலேருந்து ராத்திரி வரைக்கும் ஒரு பாடு. என்ன இது கொடுமையாக இருக்குது. கடைசியில் அந்த பிள்ளைகள் போய் ஃபெயில் மார்க் வாங்கிறத பார்த்தா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த பிள்ளைகளுக்கு அந்த படிக்கக்கூடிய அந்த புத்தி, அந்த மூளை திராணிக்கு தக்க அவர்களுக்கு ஒன்றுமே புரியலை. பாவம். நான் அதை உங்களுக்கு எதுக்கு சொல்லுகிறேன்னா, ஒரு மனுஷனாய் பூமியிலே காணப்படுகிற சகல மிருகங்களுக்கும் ஒரே ஒரு மனுஷன் பெயர் போட்டான் என்று சொன்னால் அவனுடைய திறமையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஏதேன் தோட்டத்தில் அவன் தேவனோடு கூட இருந்த பொழுது அவன் எவ்வளவு ஒரு திறமை வாய்ந்த, தேவன் எதை செய்தாரோ அதை போலவே செய்யத்தக்க திராணி உள்ள ஒரு மனுஷனாய் அவன் இருந்திருப்பான். இன்றைக்கு நம்முடைய திராணிகளை பாருங்கள். பலவீனர்களாய் மாறிவிட்டோம், சுகவீனர்களாய் மாறிவிட்டோம். சீக்கிரத்தில் சோர்வு வருகிறதே, சோர்வடை பார்க்கிறவர்களாய் இருக்கிறோம். சீக்கிரத்தில் நம்மால் முடியாது என்று விட்டு விடுகிறோம். முடியாது என்கிற ஒரு வார்த்தை வந்து கொண்டே இருக்கிறது வார்த்தையில். நம்மால் முடியலை. எந்த அளவுக்கு அவனுக்குள் பிரவேசித்திருக்கிற பாவம் தேவனை விட்டு தூரமாக்கினதுனாலே, தேவனுடைய சாயல்ல மனுஷன் படைக்கப்பட்டிருந்தாலும் அவன் தேவனுடைய வல்லமையை இழந்தவனாய் அவன் பரிதாபமாக இந்த பூமியிலே வாழ வேண்டிய ஒரு அவசியம் இருந்தது. இந்த பரிதாப நிலைமையில் தான் நீங்களும் நானும் ஒரு நாள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். நேற்றைய தினத்திலே நான் சொன்னது போல 82வது வயது வருஷம் வரைக்கும் ஆண்டவர் இயேசுவை அறியாத குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து பக்தி மார்க்கத்தில் தான் வளர்க்கப்பட்டேன். ஆனால் என்னுடைய குடும்பத்திலே வேதனைகள், வியாதிகள், சமாதான கேடுகளின் நிமித்தம் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று தீர்மானம் பண்ணி கொண்டிருந்த அந்த நாட்களில் தேவனாகிய கர்த்தர் இரக்கம் கொண்டு தேவகுமாரனாகிய கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்ததின் காரணத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அந்த வெளிப்படுத்தினது நிமித்தம் இன்று நாங்கள் பிழைத்திருக்கிறோம். அல்லேலூயா, பிழைத்திருக்கிறோம். தேவனுடைய சாயல் மறுபடியும் எங்களுக்குள்ளே வந்தது. இன்று மனுஷன் பாருங்கள், அந்த தேவனுடைய வல்லமையை இழந்தவனாய், எங்கேயோ ஒரு இடத்துல மழை பெய்ய போகிற அந்த மேகம் வந்தால் இங்கே தும்மல் போடுகிறார்கள். அந்த அளவுக்கு பாடி வீக் ஆகி போச்சு. அங்கே எவனோ தும்மல் போட்டால், அங்கே எவனோ இருமல் போட்டால் இங்கே இவனுக்கு தும்மல் வருது. என்னன்னு கேட்டால் இன்ஃபெக்ஷனுங்கிறாங்க. நான் ஒரு காரியத்தை யோசித்து பார்த்தேன். நேற்றை கொஞ்ச நேரம் உங்களோடு பேசினேன். இந்த உலகத்தில் எத்தனை விதமான வியாதிகள்
எத்தனை விதமான கிருமிகள்! சற்று நீங்கள் யோசித்தால் ஒரு காரியம் நன்றாக விளங்கும். மனுஷன் உயிரோடு இருக்கும்போதே அவனை கொல்ல பார்க்கிற கிருமிகள் உயிரோடு இருக்கும்போதே அவனை அழிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறது. கொஞ்ச நேரம் நீங்கள் பாடியை மெயின்டைன் பண்ணலை, யோசித்து பாருங்க, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கிருமிகள் உங்களை இன்வைட் பண்ணிக்கொண்டே இருக்கும். ஃபைட் நடந்துக்கிட்டே இருக்கும். எங்கேயோ தண்ணி குடிக்கிறோம், என்னமோ நடக்குது, காற்றுலேருந்து ஏதோ வருது, நமக்கெல்லாம் தெரியுமா? நம்ம பாட்டுக்கு ட்ராவல் பண்ணுறோம், போகிறோம், தண்ணி கண்ட இடங்களில் குடிக்கிறோம், குடிச்சிட்டோமா, ஆஹா வந்துருச்சு, அடுத்த நாள் ஃபீவர், கை காலும் முட்டங்கி படுத்திருக்கிறத பார்க்கணுமே, வலிக்காத எலும்பெல்லாம் வலி புடுங்கி டெம்பரேச்சர் ரைஸ் ஆகி சூடாக பாடி ஆகி, இதெல்லாம் சில காரியங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா இது பார்ட் ஆஃப் தி காஸ்பல், சுவிசேஷத்தினுடைய ஒரு பகுதி, இல்லைன்னா நமக்கு விளங்காது. அது மறுபடியும் பாருங்கள், ஒரு ஃபைட் உள்ள நடக்குது. என்ன ஃபைட்டு? உன்னை காலி பண்ணிடுவேன்னு சொல்லி உள்ள ஒரு ஃபைட் நடக்குது. அதுக்கு எதிராக மருந்து மாத்திரைகளை போட்டு என்னை காலி பண்ணணும்னு நினைக்கிற கிருமிகளை நாம் திருப்பி காலி பண்ணலைன்னா நம்ம காலி. கர்த்தரமயப்படுத்துங்க. அப்படி தானே பண்ணுறோம். ஒரு டாக்டர் அதுக்கு சரியாக செய்யலைன்னா அடுத்த டாக்டர்கிட்ட போகிறோம், அவர் ஒழுங்காக செய்கிறார் அப்படின்ட்டு. அப்படியானால் நாம் உயிரோடு இருக்கும்போதே, மனுஷன் இன்னும் உயிரோடு இருக்கும்போதே அவனை கொல்ல பார்க்கிறதான கிருமிகள், இது எங்கேருந்து மரணம் வந்தது? அவன் மரித்து போகணும் என்று ஆசைப்படுகிறது இந்த பூமி, இந்த உலகம். நம்ம எவ்வளோ எதிர்த்து நின்று நம்ம காரியங்களை செய்கிறோம் பாருங்கள். 40 வயதுக்கு தாண்டி போச்சுன்னா டாக்டர்கள் எல்லாம் சொல்கிறாங்க, உன் வயசு என்னப்பாங்கிறாங்க. 40 வயசு சார். இனிமேல் நீ ரொம்ப கவனமாக இருக்கணும். 40 வயசுலேயே ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 40 வயசில் இருந்து ஸ்டார்ட் ஆகிறது என்ன? ஒன்றும் தெரியாத மாதிரி உட்காந்துருக்கீங்க. எல்லாம் தெரியும் உங்களுக்கு. அந்த வலி, இந்த வலி, இந்த எலும்பு, அந்த சுகர், இந்த பிபி, அந்த கண்ணு வலி, இது லைனாக சொல்கிறான். இதில் நீ தக்காளி பழம் சாப்பிடக்கூடாது, வெங்காயம் சாப்பிடக்கூடாது, உருளைக்கிழங்கு சாப்பிடக்கூடாது, வேறு எதையா சாப்பிடணும், வேறு ஒன்று ஏதாவது சாப்பிட்ற ஐட்டம் சொல்லுங்கய்யா. அதான் தெரியல. நல்ல கை நிறைய சம்பாதிக்கிறான், வீடு மாளிகைகளை கட்டுறான். அவன் சாப்பிடுகிற சோறு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கப்பு மாதிரி இவ்வளோ தான் இருக்குது. ஆனால் அதை விட ஒரு பெரிய கப்பு நிறைய மருந்து மாத்திரைகளை தவறாமல் சாப்பிட்றான். காலையில் ஒரு கப்பு, சாயங்காலம் ஒரு கப்பு, இல்லைன்னா அவன் வாழ்க்கை கப்பாயிருது, அவ்வளோதான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இது எவ்வளோ மட்டமான நிலைமையில் மனுஷன் தள்ளப்படுகிறான் பாருங்கள். இன்றைக்கு தேவன், நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் அந்த தேவனுடைய வல்லமை உங்கள் சரீரங்களை இன்று ராத்திரியிலே உங்களை தொடும். கர்த்தர் அநேகரை இன்றைக்கு விடுவிப்பார். நீ விசுவாசித்தால் நீ பாக்கியவானாய் இருப்பாய். பிரியமானவர்களே, நான் பிரசங்கிக்கிற வார்த்தைகள் வல்லமையுள்ள ஜீவனுள்ள தேவனுடைய உயிர்ப்பிக்கிற வார்த்தைகள், செத்த வார்த்தைகள் அல்ல. கவனிக்க வேண்டும். நம்ம மெயின்டெனன்ஸ் அவ்வளவு பாடா இருக்கிறது. காரணம் என்ன? பாவம் உள்ளே மனுஷனுக்குள்ளே பிரவேசித்தபடினாலே, அவனுடைய ரத்தம் கெட்டு போனதுனாலே, ரத்தத்தில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக அழிகிறது. பிரியமானவர்களே, கொஞ்சம் கொஞ்சமாக அழிகிறது. அது குறைந்து கொண்டே போகிறது. சில நேரங்களில் ரத்தத்தையே டோட்டலாய் கம்ப்ளீட்டாக மாற்ற வேண்டிய சூழ்நிலையும் வருது. பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் என்று சொல்லுகிறோம். ஏன்னா நம்முடைய ரத்தம் கெட்டு போச்சு. ஆதியிலே தேவன் மனுஷனை உண்டாக்கின பொழுது கெட்ட ரத்தத்தோடைய உண்டாக்கினார். ஜீவனுள்ள தேவன் மனுஷனை தம்முடைய சாயல்ல உருவாக்கின பொழுது அவனுடைய ரத்தம் சுத்தமான ரத்தமாக இருந்தது. வியாதி என்று சொன்னால் என்னன்னே அந்த மனுஷனுக்கு அந்த நாளில் தெரியாது. இன்னைக்கும் நமக்கு சொல்லிக்கிறோம், என்னையா இந்த டேப்லெட்டு, இந்த மருந்து, இந்த கேப்சூலு, இந்த தண்ணி, அப்படி இப்படிங்கிறோம். அந்த காலத்தில் வாழ்ந்தவங்க என்ன இவ்வளோ மருந்தை சாப்பிட்டாங்க? ரொம்ப வயசு பயங்கரமான 80-90 பாட்டி கிழமை மாதிரி வந்தாங்க, நீராகாரம் குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க, அவங்க பாட்டுக்கு ஜாலியாக போனாங்க. இன்றைக்கி பாரியா 40 தாண்டலையா, என்னென்னமோ நடக்குது அப்படின்னு சொல்லிக்கிறோம். கவனிங்கள் பிரியமானவர்களே, அந்த நாட்களில் இருந்ததான பாவத்தின் காரியங்கள், பாவத்தின் ரகசியங்கள் இந்த நாட்களில் மிகவும் அதிகமாக மனுக்குலத்துக்கு கிடைக்கிறது. அந்த நாட்களில் இன்டர்நெட் கிடையாது, கம்ப்யூட்டர்கள் கிடையாது.
இந்த நாட்களில் கம்ப்யூட்டர்கள் மூலமாக, இன்டர்நெட்டுகள் மூலமாக, செல்போன்கள் மூலமாக எவ்வளவு அசுத்தமான ஆபாச காரியங்களை பிள்ளைகள் கற்றுக்கொள்கிறார்கள். 7ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருக்கிற பிள்ளைகள் சைபர் கேஃப்க்கு போய், கம்ப்யூட்டர் சென்டர்களுக்கு போய் ராத்திரி முழுவதும் உட்கார்ந்து காசு கட்டி அசிங்கமான படங்களை பார்க்கிறதுக்கு அறிவு பெருத்தவர்களாக இருக்கிறார்கள். கவனிக்க வேண்டும். 40-50 வருஷங்களுக்கு முன்பாக வாழ்ந்த பிள்ளைகளுக்கு இந்த அறிவு இருந்ததா? இன்று பாவம் அதிகரித்து கொண்டே போகிறது. பிரியமானவர்களே, இதை நன்றாக நீங்கள் உணர வேண்டும். ஒருவேளை கிராமத்து பகுதிகளில் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்லா இருக்கும். ஏன்னால் பட்டணத்தில் இருக்கிறதான அசுத்தங்கள் இன்னும் கிராமத்துக்கு வருகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் பாவம் செய்கிற சுபாவம் மனுஷனுக்குள் வந்ததே, அந்த சுபாவத்தின் நிமித்தம்தான் மனுஷன் பாவியாய் மாறிவிட்டான். ஒரு மனுஷன் பாவம் செய்கிறதுனாலே பாவி அல்ல, அவன் பாவியாய் இருக்கிறதுனாலே அவன் பாவம் செய்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சின்ன பிள்ளைகளை பாருங்கள். சின்ன குட்டி பிள்ளைகள் எல்கேஜி லெவல்லே ஸ்கூல்களுக்கு அனுப்பும் பொழுது தாய் தகப்பன்மார்கள் நன்றாகத்தான் சொல்லி அனுப்புகிறார்கள். மற்றவனுடைய ஸ்கேலை திருடக்கூடாது, பென்சிலை திருடக்கூடாது, ரப்பரை திருடக்கூடாது என்று சொல்லுகிறோம். மற்ற பிள்ளைகளை அடிக்கக்கூடாது என்று சொல்லுகிறோம். ஆனால் நம்ம பிள்ளைகள் பண்ணிட்டு வந்த வேலைகளை பாருங்கள். அடுத்தவங்க பென்சிலையும் பேப்பரையும் பேனாவையும் எல்லாத்தையும் திருடிட்டு வந்து பெரிய கலாட்டாவாயிரு. எந்த ஒரு தகப்பனாவது நீ போய் மற்ற பிள்ளையுடைய ஸ்கேலை திருடிட்டு வான்னு சொல்லி அனுப்புகிறாங்களா எல்கேஜி லெவலில்? யோசித்து பாருங்கள். ஒரு காலம் சொல்றதில்லை, சொல்லாமல் இருக்கிறதை செய்ய ஒரு பிள்ளையுடைய இருதயத்தில் எவ்வளவு துணிச்சல் எப்படி வந்தது? நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பாவ சுபாவம் இரத்தத்தில் இருக்கிறபடினால் அந்த சுபாவம் சரியான நேரத்தில் வெளிப்படும் பொழுது அவன் பாவத்தை செய்ய ஆரம்பித்து பாவ செயல்களை வெளிப்படுத்துகிற மகனாக இருக்கிறான். ஆனால் வெளிப்படுத்துகிறதற்கு முன்னமே அவனுடைய இருதயத்தில் அது மறைந்திருக்கிறது. அதனால தான் பிறந்தவுடனே அவன் பாவியாக இருக்கிறான். இப்பொழுது நான் அதை எடுக்கவில்லை, ஆனால் அதை எடுத்தால் ரொம்ப அழகாக இருக்கும். 51வது சங்கீதத்தில் இப்பொழுது வாசிக்காதீர்கள், தயவு செய்து எடுக்காதீர்கள், எழுதவும் வேண்டாம். நான் சொல்லுகிறத மாத்திரம் நீங்கள் கவனிங்க. 51வது சங்கீதத்தில் தாவீது என்கிற ஒரு அரசன் சொல்லுங்க 9 கண்டுபிடிப்புகளை வைத்திருக்கிறான். அந்த 9 கண்டுபிடிப்புகளில் ஒரு கண்டுபிடிப்பு என்னன்னு கேட்டால், என் தாய் தன்னுடைய கற்பத்தில் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். நான் கற்பத்திலிருந்து வெளிப்பட்ட உடனே நான் பாவியாகத்தான் வெளிப்பட்டேனே ஒழிய, பிள்ளைகள் எல்லாம் வெளிப்பட்ட பொழுது நல்ல பிறந்த பொழுது கொஞ்சம் எல்லா ஜனங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ரொம்ப அப்பாவின்னு சொல்லுவாங்க, ரொம்ப இன்னசென்ட் பிள்ளைகள். அந்த முகம் அப்படி இருக்கும், அந்த கண்ணு அப்படி இருக்கும், பாவம் போல் இருக்கும், அதுக்கு ஒன்றுமே தெரியாது. நினைக்கிறீங்க எல்லாம் உள்ளே இருக்குது சரக்கு. நீங்கள் நினைக்கிறீங்க அப்பாவி நினைக்கிறீங்களே பிள்ளைங்கள, அது பிறந்த குட்டி சின்ன பாவி, அவ்வளவுதான் வித்தியாசம். இப்போ நீங்களும் நானும் வளர்ந்த பாவிகள், அது பிறந்த உடனே பாவி. என்ன அதுக்கு பாவம்னா என்னன்னு தெரிகிற அளவுக்கு அதனுடைய பிரெயின் என்ன பண்ணல, டெவலப் ஆகலை. ஆனால் ஒருவரும் சொல்லி கொடுக்காமலேயே பாவம் செய்கிற புத்திசாலித்தனமான குட்டி பாவி. யோசித்து பாருங்க. இதெல்லாம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் வேத வசனம் சொல்லுகிறது எவ்வளவு சத்தியம் என்பதை பாருங்கள். ஏன் அந்த சென்னையிலிருந்து அவ்வளவு தூரத்திலிருந்து வந்து இதை நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். இந்த சத்தியங்களை நீங்கள் சற்று கவனிப்பீர்களானால் உங்களுக்கு தெளிவு உண்டாகும். நீங்கள் யார், உங்களை படைத்தவர் யார், உங்களை மோசம் போக்குகிறவன் யார், நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறீர்கள், நீங்கள் எந்த நிலைமையில் வர வேண்டும், எல்லாவற்றையும் தெரியப்படுத்துகிறதுக்காகத்தான் தேவன் அனுப்பியிருக்கிறார். கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். 38 வருஷம் ஒரு குளத்தில் அவன் ஒரு வியாதியோடு படுத்திருக்கிறான். அது என்ன வியாதி என்று தேவன் அதில் எழுதி வைக்கவில்லை. நமக்கெல்லாம் ஒரு 5 நாள் ஃபீவர் தொடர்ந்து நீடித்தால் நம்ம நிலைமை கஞ்சி, 5 போதும் கஞ்சி. 2 நாள்லையே நெளிய ஆரம்பிக்கிறோம். அப்பா பயங்கர பாடு. ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு நாள் 47
8 மணி நேரம் 42 மணி நேரம் தொடர்ந்து 103 இருந்தேன். 42 1 மணி நிமிஷம் கூட கீழே வரல. என்னென்னமோ தலையில் ஊற்றுறான், அது ஊற்றுறாங்க, இதை செய்கிறாங்க, அது செய்கிறாங்க. இப்போ நைட்டா டேயானே தெரிய மாட்டேங்குது. குழம்பி போய் என்னென்னமோ கனவெல்லாம் வருது. எப்பா என்னையா இது? ஒரு வழி ஆகி 42 மணி நேரம் 103 உட்கார்ந்துருந்த மனுஷன். என் வாழ்க்கையில் நான் எதை வேணாலும் நான் மறந்துடுவேன், இதை மாத்திரம் நான் என்ன செய்ய முடியாது, நான் மறக்கவே முடியாது. ஹல்லேலூயா. யோசித்து பாருங்கள், அந்த 42 மணி நேரம் 103 விட்டு நான் இறங்கின பிறகு, அதுக்கப்புறம் ஃபீவர் போனதுக்கப்புறம் ஒரு பலவீனம் இருக்குது பார்த்தீங்களா, அது என்னை கொன்னே போட்டுருச்சுனே. ஆக மொத்தம் எல்லாத்துலேருந்து மறுபடியும் என்ன பழைய நிலைமைக்கு வர்றதுக்குள்ளால, ஆண்டவரே இன்னொரு முறை இந்த ஃபீவர் வந்துருச்சுன்னா என்னை தயவு செய்து மேலே கூப்பிட்டு போங்கய்யா. அந்த அளவுக்கு நான் வந்தேன். என்னங்க 42 மணி நேரம் 103 உட்கார்ந்தா நிலைமை இப்படி. ஒரு மனுஷன் 38 வருஷமாக ஒரு பலவீனப்படுத்துகிற வியாதியில் அவன் படுத்த படுக்கையாக ஒரு குளத்தின் அருகிலே அவன் உட்கார்ந்து அவன் படுக்க போட்டான். அவ்வளவுதான். அவனை எழுப்புவார் யாரும் இல்லை, கவனிப்பார் யாரும் இல்லை. மேபி ஒரு 5 வருஷம், முதல் 5 வருஷம் யாராவது தன்னுடைய சொந்தக்காரர்கள் குடும்பத்தார் வந்து கொஞ்சம் எதையாவது 2 நல்ல வார்த்தைகளும் சொல்லியிருப்பார்கள். எவ்வளவுதான் சொல்ல முடியும்? மனுஷனுக்கு பேஷன்ஸ் இல்லை, பொறுமை இல்லை. அவனு சொல்கிறேன், வயசான உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டில் கூட்டி வச்சு அவங்கள சோறு போட்டு பராமரிக்கிறதுல எத்தனை பேர் மன்னர்கள் இங்கே? சத்தம் காட்டாமல் உட்காந்துருக்கீங்க. ஓய் தெரியுது எல்லாம். எங்கள் அப்பா அம்மா அப்பா அம்மா அப்பா அம்மான்னு பேசுவீங்களே. சோறு போட்டம்மா, சோறு போட்ட அப்பா, சோறு ஊட்டி, பால் ஊட்டி, நெய் ஊட்டி, தேன் ஊட்டி எல்லாம் ஊட்டினாங்க. இன்றைக்கி ஊட்டினவங்கெல்லாம் அவங்க சில கொஞ்ச நேரத்துலேயே அவங்க பேய் மாதிரி கண்ணில் தெரியுது. அப்பா இந்த கிளவி வந்துருச்சப்பா. ஒரு லிமிட்டுக்கு அப்புறம் உங்களால் அது முடியல. ஏன்னா அவங்க படுத்துகிற பாடு ஒத்துக்க வேண்டிய விஷயம். ஸ்தோத்திரம். இங்கெல்லாம் நல்லா உட்கார்ந்துருக்கீங்க, நல்ல வாலிபத்தில் எல்லாம் சிலர்லாம் இருக்கீங்க. கிளவி ஆகவே கூடாது. அது எப்படி? ஆகத்தான் செய்வோம். ஆனால் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் கிளவி ஆனதுக்கப்புறம் எங்கள் பிள்ளைகள்கிட்ட போய் நாங்கள் உபத்திரவமாக மாத்திரம் இருக்கக்கூடாது ஐயா, எங்களுக்கு பலன் தாங்க. ஹல்லேலூயா. நாங்கள் தேவனே நீங்கள் எங்களை பராமரித்தருளுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணி உபத்திரவங்கள் இல்லாமலேயே, என் பிரசங்கத்தை நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு முடிவு நல்லா தெரிஞ்சிருக்கும். உபத்திரவம் இல்லாமையே அப்படி. ஹல்லேலூயா. உண்மையாக நான் அப்படி ஜெபித்து கொண்டிருக்கிறேன். யாருக்கும் தொல்லை இல்லாதபடிக்கு நல்ல பூரண வயசுல மறிக்கணும்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். பாதி வயதில் அல்ல, உபத்திரவங்கள் இல்லாமல் பாதி வயதில் ஓடிடுவோமான்னு இல்லைங்கய்யா. நல்ல பூரண வயசில் என் கர்த்தர் சொன்ன வேலையை முடித்த பிறகு நான் போகணும். அதுவும் அல்லாமல் ஒரு செகண்ட் எக்ஸ்ட்ரா இங்கே இருக்க மாட்டேன். பயங்கரமாக முழிக்கிறியே. ஒரு செகண்ட் எக்ஸ்ட்ரா நீங்கள்லாம் அப்படியே இருக்கிற போல இருக்கு. இந்த ஊர் பேர் என்ன ஐயா? பருத்திப்பட்டா. சுந்தர சோழவரம், புறம், சிரம், கரம், அப்படியே நிலத்தை வாங்கி நாங்கள் எல்லாம் 230 ஆண்டு இங்கே இருக்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வேலையை முடித்த பிறகு ஒரு நாள் ஒரு செகண்ட் இருந்தீங்கன்னா நீங்கள் உபத்திரமாக மாறிடுவீங்க. அது வரைக்கும் கர்த்தர் வச்சிருப்பார். அந்த நாள் மிகவும் சந்தோஷமான நாள். ஹல்லேலூயா. எப்போதும் ஒரு பாட்டு பாடுவாங்க, ஆனால் அது ஒரு சோகமான பாட்டுன்னு தான் நினைக்கிறாங்க. காலமோ செல்லுதே, வாலிபம் மறையுது. தெரிந்தவங்க பாடலாம். காலமோ செல்லுதே, வாலிபம் மறையுதே, எண்ணமெல்லாம் வீணாகும், கல்வியெல்லாம் மண்ணாகும், எண்ணமெல்லாம் வீணாகும், கல்வியெல்லாம் மண்ணாகும், மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில்
அந்த நாள் நல்ல நாள். தமிழ்ல தானே பாடுறேன், பஞ்சாபிலேயே பாடுறேன். அல்லேலூயா. காலமோ செல்லுதே, வாலிபம் மறையுதே, எண்ணமெல்லாம் வீணாகும். எண்ணமெல்லாம் என்ன ஆகும்? வீணாகும். கல்வியெல்லாம் போகும்போது கொஞ்சம் ஒரு பார்வை பார்த்துட்டு போங்க, இது என்னன்ட்டு. மண்ணாகும். மகிமையே இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். மகிமையில் இயேசுவை கொஞ்சம் சேர்ந்து பாடுவோமா? மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். நல்ல நாளுங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க கல்லறையில் பாடக்கூடிய பாட்டு தான்ட்டு. இல்லைங்க, அனுதினமும் நாம இதுதாங்க உண்மை. இந்த பொல்லாத உலகத்தில் கண்டது என்ன? 30 நாட்கள் வேலை செய்து கொண்டு வந்து பொத்தலான பையில போட்ட பணத்தை போல சம்பாத்திய, அவ்வளவுதான். தேவைகள் உண்டு, ஆசைகள் பஞ்சமில்லை. ஆனால் தேவனை விட்டு தூரமாய் போகிறதற்குத்தானே இந்த உலகம் நமக்கு வழி சொல்லிக் கொடுக்கிறது. தேவனை விட்டு தூரமாய் போகும்படிக்குத்தானே உலகம் நமக்கு வகை பார்த்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் முடியும். அந்த நாள் அன்று மகிமையில் இயேசுவை தரிசிக்கிற நாள், அது நல்ல நாள். கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். உலகத்தின் தொல்லைகள் எல்லாவற்றையும் விட்டு, வலி, வேதனை, வியாதி, சகல விதமான ஏமாற்றங்கள், சகல அநியாயங்கள், அக்கிரமங்களை விட்டு, பாரங்களை விட்டு, தொல்லைகளை விட்டு மகிமையான தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிற நாள் எவ்வளவு இன்பமான நாள். இன்னும் ஒரு நாள் எனக்கு கிடைத்திருந்தால் நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். நாளைக்கு சண்டேயா இருக்கக்கூடாதா என்று ஆசைப்படுகிறேன். சுவிசேஷம் எவ்வளவு மகிமையான சுவிசேஷம். அந்த நாள் நமக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நாள். தேவன் ஒரு நாள் நம்முடைய பிரயாசங்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பார். இதை நாம் அறிந்த பிள்ளைகளாய் இந்த பூமியில ஜீவிக்கிறது எத்தனை பாக்கியம். ஒவ்வொரு நாளும் அதற்காய் காத்து கொண்டிருக்கிறோம், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள். இயேசுவே எப்பொழுதையா வருவீர்? கர்த்தருடைய பிள்ளைகளாய் நீங்கள் இருப்பீர்களானால், ரட்சிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்களானால், ஒரு பக்கம் ஆத்தும ஆதாயத்தின் பாரம் உங்களுக்கு இருக்க வேண்டும், மறுபக்கம் தேவனுடைய மகிமையான ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கிறதற்கான ஒரு வாஞ்சை உங்கள் உள்ளத்தில் எப்போதும் இருக்க வேண்டாம். அது மகிமையான வாஞ்சை. நம்மை ஆறுதல் படுத்தக்கூடிய ஒரே ஒரு காரியம் இருக்குமானால் இந்த பூமியிலே மனுஷனுடைய வார்த்தைகள் அல்ல, மனுஷனுடைய உபாயங்கள், தந்திரங்கள் அல்ல, மனுஷன் சம்பாதிக்கிற பணமும் அல்ல, பொருள் அல்ல, ஆஸ்திகள் அல்ல. நம்மை ஆறுதல் படுத்தக்கூடிய ஒரே ஒரு காரியம், நம் அருள்நாதர் மறுபடியும் நம்மை, அவர் வந்து நம்மை அழைத்து செல்லுகிறாரே அந்த நாள். அந்த நாள் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, தூரத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த நாள் மிகவும் பாக்கியமான நாள். அதன் மகிமையை நீங்கள் அறியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இன்று அறியும்படிக்கு ஆண்டவர் உங்களுக்கு அவர் அருள் செய்கிறார். இது உங்களுடைய நாள், இது உங்களுடைய நேரம். அந்த நாளை நீங்கள் சந்திக்க வேண்டுமானால் இந்த நாளிலே ரட்சிப்பின் அதிபதியாகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சந்திக்க வேண்டும். இயேசுவை இந்த நாளில் சந்திக்காதவர்கள் அந்த மகிமையான நாளை சந்திக்க முடியாது என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன்.
எத்தனை பாரங்கள். 38 வருஷம் படுத்த படுக்கையாய் இருந்தான் ஒரு மனுஷன். நான் ஏற்கனவே சொன்னது போல பலர் வந்து அவனுக்கு விசாரித்து போயிருப்பார்கள். நான் யோசித்து பார்த்தேன், 1000 பேர் விசாரித்தார்கள் என்று சொன்னால், திடீரென்று பாருங்கள் 1001 என்று சொல்லுகிற வண்ணம் ஒரு மனுஷன் வந்து, நீ சொஸ்தமாக விரும்புகிறாயா என்று ஒரு கேள்வியை கேட்கிறார். அந்த மனுஷன் என்ன சொல்லியிருப்பான்? ஐயா, உங்களை மாதிரி 1000 பேர் வந்து கேட்டிருப்பாங்க ஐயா, என்னைய முடிஞ்சால் ஒரு 4 ஆப்பிள் பழத்தோடு கூட வந்து என்னை பார்த்துருப்பாங்க ஐயா, ஒன்றும் ஆகாதுப்பா, பயப்படாதப்பா, சீக்கிரம் எந்திரிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க ஐயா. போனவங்கெல்லாம் போய் அவங்க போயே 12 வருஷம் ஆச்சு, 18 வருஷம் ஆச்சு, 28 வருஷம் ஆச்சு. எனக்கு அவங்க முகங்கள் கூட என்ன செய்யலை, எனக்கு ஞாபகம் இல்லையா, யார் வந்தா யார் போனா தெரியலையா. இது நடுவில் ஒரு கூட்டம் வந்துச்சியா. அந்த கூட்டம் சொன்னாங்க, நீ என்ன பாவம் பண்ணி தொலைச்சியோடா, என்ன அக்கிரமம் பண்ணி தொலைச்சியோ, உன் மூஞ்ச பாரு, உன் முகரை பாரு, இப்படி ஆகி போயிடுச்சே, நீ பாவி பாவின்னு சொல்லிட்டு 4 பேர் துப்பிட்டு போயிருப்பான். எனக்கு இருக்கிற வேதனையில் 4 பேர் இன்னும் என்ன செஞ்சுருப்பான், அதிகமாக்கிட்டு போயிருப்பான். அந்த கூட்டமும் இருக்குதுயா. இன்னொரு கூட்டம் வந்ததையா, அந்த கூட்டத்துக்கு என் மேலே கவலையே இல்லையா, பக்கத்தில் இருக்கிறவனை பார்த்துட்டு போயிட்டாங்கய்யா, அவனுக்கு ஏதோ 4 உதவி செஞ்சுட்டு போயிட்டாங்க. ஆக மொத்தம் எந்த கூட்டமாக இருந்தாலும் ஸ்தோத்திரம், எனக்கு உதவி இல்லையா. மனுஷர்களுடைய வார்த்தைகள் மழையை கொண்டு வராத மேகங்களைப் போலத்தான். மனுஷர்களுடைய வார்த்தையில் ஜீவன் இல்லை. 1001 ஒருத்தர் வந்தாரே வந்தாரே வந்தாரே. ஒரு பாட்டு பாடிடணும். இதில் யாருக்காவது பாட்டு வந்துச்சுன்னா கட்டிருங்க. வந்தாரே என் இயேசு வந்தாரே பாடலாம். ஸ்தோத்திரம். வந்தாரே வந்தாரே சொல்லுங்க. வந்தாரே வந்தாரே. அப்போ தான் தெரியும் நீங்கள் தூங்குறீங்களா இல்லை முழிச்சிருக்கீங்களா. அவருடைய வார்த்தையிலே ஜீவன் இருந்தது, வித்தியாசமாக இருந்தது. ஸ்தோத்திரம். அவர் நேராக என்னிடத்துல வந்து கேட்ட ஒரு கேள்வி, நீ சொஸ்தமாக விரும்புகிறாயா. இது என்ன கேள்வி? நம்மெல்லாம் ஹாஸ்பிட்டல் போனால் நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த வார்த்தையை தவிர வேற எல்லா வார்த்தையும் பேசிட்டு வந்துடும். எவ்வளோ நாளாக இருக்கீங்க, எங்கே போய் தண்ணி குடிச்சிட்டு வந்தீங்க, என்ன வேற எடுத்து விடுங்க, அப்படி 1 2 என்ன சாப்பிட்டீங்க, எங்கே போயிட்டு வந்தீங்க, எங்கே போய் பிடிச்சிட்டு வந்தீங்க, இதை இப்படி 1000 கேள்வி கேட்டு அவனுக்கு இருக்கிற வேதனையில் திருப்பி 4 வேதனையை கூட்டிகிட்டு வந்து ரொம்ப தொண்டு செய்தவனை போல் வெளியில் வருவோம். யாராவது போய் நீ சொஸ்தமாக விரும்புகிறாயான்னு கேட்டால் அவன் திருப்பி 2 அடி கொடுப்பான். நான் வந்ததே ஆஸ்பத்திரிக்கு எதுக்கு? இங்கே சுகமாக படுத்துன லாட்ஜா இது படுத்து கிடக்கிறதுக்கு? நான் வந்ததே சுகமாகிறதுக்கு தான் ஐயா வந்தேன். இந்த கேள்வியை போட்டு நீ என்னை போட்டு கேட்குற, போயா வெளியில் அப்படிமா. ஆண்டவர் கேட்ட கேள்வியில் ஜீவன் இருந்தபடினாலே அவன் ஒன்றும் சொல்ல முடியல. அவன் என்ன தெரியுமா சொல்லுகிறான்? ஐயா உண்மைதான் ஐயா, இந்த குளத்தை கலக்குவான் ஐயா தேவதூதன் ஒரு நாள். எப்படி ஐடியா கொடுக்குறாரு பாருங்க. ஜீவாதிபதிக்கு இவர் சொல்லி கொடுக்குறாரு. சரி பரவாயில்ல. கலக்கும்போது ஐயா யாரோ ஒருவர் நான் போய் குதிக்கிறதுக்கு முன்னாலேயே குதிச்சிடுறாங்க ஐயா, குதிச்சு அவங்க சுகமாயிடுறாங்க. நீ தான் குதிக்க முடியலையா, அப்புறம் எப்படி? அவன் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, என்னால் முடியவில்லை, இம்பாசிபிள் ஃபார் மீ. நல்லா ஒத்துக்கொண்டான் பாருங்க. நம்மளாம் தான் நிச்சயம் கேள்வி கேட்டிருக்கு. ஒரு பயங்கரமான வார்த்தை நமக்கு கிரேக்கு மொழி, லத்தீன் மொழியெலாம் நமக்கு நிறைய தெரியும், தமிழை தவிர்த்து. தெரியுமா உங்களுக்கு? லத்தீன் மொழியில் பேசுவீங்களா? பேசியிருப்பீங்க சின்ன வயசில். இப்போ பேச மாட்டீங்க. சபையில் இருக்கும்போது வெளியில் போன அவுத்து விட்டுருவீங்க எல்லாத்தையும். என்ன ஆட்டோவில் போகும்போது தெரியும், பேரம் பேசும்போது. ஆஹா, நம்ம அந்த மொழிகளை பயன்படுத்தி அவனை எப்படியாவது ஒன்று குற்றப்படுத்தியிருப்போம். ஆனால் இந்த மனுஷன் சொன்னான், ஐயா என்னால் முடியல, இம்பாசிபிள், என்னை தள்ளிவிடவும் ஒருத்தரும் இல்லையா. ஆண்டவர் பாருங்க, வேற எந்த பேச்சையும் பேசாமல் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்ட்டார். அவ்வளவுதான். கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். என்ன இதில் சத்தியம் தெரியுமா? நம்ம பழைய பாட்டை பாடி 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 பாடியே பழக்கம். நம்ம பழைய பாட்டு என்ன தெரியுமா? தோல்வியின் பாடல். அது கர்த்தரை மகிமைப்படுத்துங்க.
தோல்வியின் பாடலையே பாடி பாடி தோல்வியின் வார்த்தைகளே பேசி பழகின நீ, உன் வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள் புறப்படுகிறதில்லை. காரணம், அவர் தேவன் என்று அவன் அறியவில்லை. ஆதலால் அவனிடத்தில் நல்ல வார்த்தைகள் இல்லை. முடியாது, ஃபெயிலியர், அதைத்தான் அவன் பேசுகிறானே ஒழிய வேற ஒன்றும் அவனுக்கு தெரியாது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் அந்த மனுஷனுடைய தோல்வியின் பாடலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார். இனி நீ இதை பேசாதே. நான் உன்னிடத்தில் வந்து உன்னை விசாரிக்கிறதற்கு காரணம் உன்னுடைய தோல்வியின் வார்த்தைகளை கேட்டு 4 வார்த்தைகளை அள்ளி வீசி எப்படியோ போ என்று சொல்லுகிறதற்காக நான் வரவில்லை. நான் உன் மத்தியில் உனக்கு எதிராய் நின்று கொண்டிருக்கிறவர், ஜீவனுக்கு அதிபதியாய் இருக்கிறவர். உன்னுடைய தோல்வியை வெற்றியாய் மாற்றத்தான் நான் வந்திருக்கிறேன். உன்னுடைய பழைய கதையை மூட்டை கட்டி விட்டுவிடு, நான் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வந்திருக்கிறேன் என்று உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரியே, உன்னுடைய பழைய கதைகள் ஒருவேளை பேசி 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 மன வருத்தம் உனக்கு அதிகமாகி இருக்கிறதோ, 4 பேர்கிட்ட போய் பேசினா மன வருத்தம் அதிகமாகாம என்ன ஆகும்? காலையில் எந்திரிச்ச உடனே தோல்வியைத்தானே நினைக்கிறான் மனுஷன். படுக்கும் போதும் தோல்வி. காலையில் எந்திரிச்சா எப்படா நைட்டு வரும், நைட்டு வந்தா எப்படா விடியும். சிலருக்கு தூக்கமே இல்லை. வாழ்க்கையில் அவனுக்கு அவ்வளவு போராட்டங்களும் பிரச்சனைகளும் தோல்விகளும் அவமானங்களும், சமாளிக்க முடியாத நிலைமைகளும் வியாதிகளும் நடுங்க வைக்கிறது பிரியமானவர்களே. ஆனால் இந்த நடுக்கத்திற்கும் இந்த தோல்விகளுக்கும் இந்த பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமானால், நீ நம்பிக்கொண்டிருக்கிற டாக்டர்கள் அல்ல, அவர்கள் டெம்பரரியாக நல்ல வைத்தியம் செய்கிறவர்கள் தான். நீ நம்பிக்கொண்டிருக்கிற மக்கள் அல்ல, நீ நம்பிக்கொண்டிருக்கிற காரியங்கள் அல்ல, நீ அறியாத உன் இரட்சகர் இயேசு கிறிஸ்து ஒருவர்தான். உணர்ந்து கொள். நான் மதத்தை பிரச்சாரம் செய்யவோ அல்லது ஒரு மதத்தை பரப்பவோ மதம் மாற்றவோ நான் இங்கே வரவே இல்லை. இந்த மதத்தை மாற்றி ஒரு பிரயோஜனமும் இல்லை. இருக்கிறதிலே உலகத்திலே ஒரு பெரிய குப்பை தொட்டி இருக்குமானால் அதை கொண்டு வந்து அதிலே போடுங்கள். அங்கதான் அதுக்கு மத மாற்றம்ங்கிற இடத்துக்கு அதுதான் இடம். மதத்தை மாற்றி என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே இல்லை. பேரை மாற்றி என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே இல்லை. பணத்தை கொடுத்தோ பணத்தை வாங்கி என்ன பிரயோஜனம் ஐயா? ஏமாற்றி ஒரு பிரயோஜனம் இல்லையா? ஆனால் இயேசு கிறிஸ்து உன்னுடைய இரட்சகர் உனக்காக பலியானாரே, அவர் உன் உள்ளத்தில் இல்லாவிட்டால் நீ போகக்கூடிய இடம் வேற இடம். பிரியமானவனே, அங்கே நீ போகக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த கீ கொடுங்க பிரதர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மேஜர் கொடுங்க. இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். பாவத்திலே வாழும் பாவியை மீட்க, பாவத்திலே வாழும் பாவியை மீட்க பாரினில் வந்த மெய் நாமமது பரலோகம் சேர்க்கும் நாமமது பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது. ஆஹா, இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். கைதட்டி பாடுவோம். இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வெற்றி நாமமது. வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த திருநாமமது. நாமம் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே, நாமம் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. ஆஹா, இயேசு என்ற திருநாமத்திற்கு
எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். சேர்ந்து பாடுவோம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமது. உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத நாமமது. நாமம் இடுவோம் இந்த நாமத்திலே, நாமம் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். சேர்த்து நல்ல உற்சாகமா. திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இந்த நாமத்தில் மாத்திரம்தான் நமக்கு மோட்சம் உண்டு. இந்த நாமம் ஒன்றுதான் உங்களுடைய தோல்வி பாடல்களை நிறுத்த வல்லமையுள்ள நாமம் இது. ஹல்லேலூயா. நீ இன்று ராத்திரியிலிருந்து உன்னுடைய தோல்வி பாடலை பாட வேண்டிய அவசியம் இல்லை என்று தேவ மனுஷனாக நான் உனக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. இயேசு என்னும் நாமம், இந்த நாமத்தில் தான் எல்லா வெற்றியும் உண்டு. பாதாளத்தை, வேதாளத்தை, அசுத்த ஆவிகளை ஜெயித்த ஒரே ஒரு நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம். வானத்தின் கீழும் பூமியின் மேலும் மனுஷர்கள் ரட்சிப்படையும்படிக்கு வேற ஒரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. கட்டளையிடப்பட்ட ஒரே நாமம் இயேசு கிறிஸ்து. என் அன்பு மக்களே, உங்களை ஆண்டவர் எவ்வளவு நேசிக்கிறார் தெரியுமா? எத்தனையோ காரியங்களை பார்த்து பார்த்து கசந்து போனீர்கள். வேதனையை சகித்து சகித்து தலைவிதி என்று நீங்கள் எண்ணிக்கொண்டு போகிறீர்கள். உங்கள் சாத்தான் கொல்லவும் திருடவும் அழிக்கவும் வருகிறான் என்று ஆண்டவர் இயேசு சொன்னார். ஹல்லேலூயா. இன்றைய நாளில் இயேசு தம்முடைய பிள்ளைகளுக்கு ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்லுகிறார். உன்னுடைய தலைவிதி அல்ல மகனே, மகளே. தலைவிதி என்று ஒன்றுமே இல்லை. முதலாவது நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டிருக்கிறது பிசாசானவன். ஏதோ ஒரு வழியிலே அவன் கங்கணம் கட்டிக்கொண்டு நீ சாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். ஏன் இத்தனை ஆக்சிடென்ட்டுகள், விபத்துகள், பயங்கரமான விபத்துகள், பயங்கரமான வியாதிகள்? அநேக வியாதிகளுக்கு மருந்தை இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்கள். மரண பயம் உனக்குள்ள இருக்கிறது. தோல்வி பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறாய். சொன்னதையே சொல்லிக் கொண்டிருக்கிறாய். எத்தனை வருஷமாக நீ அதையே பேசிக் கொண்டிருக்கிறாய்? 38 வருஷமாக ஒரு மகன் அதையே பேசி இருக்கலாம். அதனால தான் சர்வசாதாரணமாக வாயிலேருந்து வந்த வார்த்தை அது. என்னை தூக்கி போடுறதுக்கு யாருமே இல்லை சார்ன்னு சொல்றது லேசா அவன் வாயிலேருந்து ஏன் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவன் அந்த சொல்லையத்தான் சொல்லி 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 பழகின ஒரு மனுஷன். உங்கள் வாழ்க்கையில் அப்படி நீங்கள் பழகிட்டீர்கள்ல, வழி தெரியாமல் பழகிட்டீங்கல்ல, எந்த பக்கம் போகணும்னு தெரியாம பழகிட்டீங்க இல்லையா? சில வார்த்தைகளை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். இனிமேல் இந்த நாளிலிருந்து நீங்கள் உண்மையாகவே உங்கள் இரட்சகராகிய இயேசுவை உள்ளத்தில் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானால் தேவன் உங்களுடைய பாடல்களை மாற்றுகிற தேவன். வேற பாடல்கள், ரட்சண்ய பாடல்கள். ஹல்லேலூயா. ரட்சண்ய கொம்பு இயேசு என் வாழ்வில் வந்ததால் ரட்சண்ய பாடல்கள் என் நாவில் வந்தது என்று ஒரு பரிசுத்தவான் பாடினான். ஹல்லேலூயா. நீதிமான்களுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. நாற்றம் எடுத்துக் கொண்டிருக்கிற உன்னுடைய குடிப்பழக்கத்தை மாற்ற வல்லமை உள்ள ஒரே ஒருவர் நான் பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்துவானவர். எனக்கு அருமையானவர்களே, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். அவ்வளவுதான். உடனே அவனுடைய கால் கரடுகள், கை கால்கள் பலனடைய ஆரம்பித்தது.
இதுவரைக்கும் யார் சொன்னாலும் என்னுடைய ஜீவியத்தில் இப்படி பலன் வரலையே. அவன் தன்னை டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். என்னையா இது பலனோடு கொஞ்சம் கொஞ்சமாக உட்கார ஆரம்பிக்கிறான். அல்லேலூயா. எழுந்திருந்தான், படுக்கையை சுருட்டினான், நடந்து போனான். எங்க போயிருப்பான்? 38 வருஷமா தான் குடியிருந்த பட்டணங்கள் பகுதிகள்லாம் மாறி போயிருக்கும். ஒருவேளை கிராமங்களாக இருந்தால் அது அப்படியே இருக்கும். பட்டணங்களில் நீங்கள் போய் பாருங்கள், 38 வருஷமாக நீங்கள் வாழ்ந்திருந்த தேசத்தை இடத்த விட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னா ஸ்ட்ரீட்டு பேரே முதற்கொண்டு எல்லாம் மாறி இருக்கும். நீங்கள் அதை தடவி தடவி கண்டுபிடிக்கணும். உங்கள் தாத்தா எங்கே இருக்கிறாரு, பாட்டி எங்கே இருக்கிறாரு, மாமா எங்கே இருக்கிறாரு. 38 வருஷமாக எவனா ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போனாலும் போயிருப்பான். ஹைதராபாடுக்கு போயிருப்பான், பாம்பேக்கு போயிருப்பான். எப்பா எங்கே இன்னார் எங்கேப்பா நீ யார், எந்த ஊர், நீயே முதல்ல தெரியலையே. ஆனால் அங்கே ஒரு அண்ணாச்சி கடை இருக்குமே, எங்கேயா அண்ணாச்சி கடை 38 வருஷமா? அது என்னைக்கே போச்சையா சார். இங்கே ஒரு பள்ளிக்கூடம், அதெல்லாம் மாற்றியாச்சு. என்னப்போ எங்கே? எவனோ ஒருத்தன் கண்டுபிடிச்சிருப்பான். நீ இன்னாருடைய மகன் தானே? ஆமாய்யா. நீ அங்கே படுத்து கிடந்தவன் தானே? ஆமாம். நீ எப்படி அங்கே நடந்து வர்ற? கர்த்தரமயப்படுத்துங்க. அவனுக்கு சொல்ல தெரியல, என்ன சொஸ்தமாக்கினவர் யாருன்னு தெரியல. எப்படி நீ நடந்து வந்தாய்? நீ செத்து போயிட்டேன்னு நாங்கள் நினைச்சோம். முடியாதே. அப்போ பக்கத்தில் இருக்கவன் சொல்லியிருப்பான், டே உனக்கு ஒன்று தெரியுமா, நம்ம ஊரில் ஒருத்தர் சுற்றிட்டு இருக்கிறாரு. அவர் என் போன இடங்கள்லாம் குஷ்டரோகி சொஸ்தமாகறான், பிறவி குருடன்லாம் என்ன செய்கிறான், கண் பார்வை பெறுறான், முடமாக இருக்கிறவன்லாம் நடக்கிறான். கட்டாயம் அவர் தான்ப்பா இயேசு. அவர் தான் அந்த பக்கமாக போயிருக்கணும். அல்லேலூயா. அவர் தான் என்ன செஞ்சுருக்கணும், அந்த பக்கம் போயிருக்கணும். கட்டாயம் அவர் தான் என்ன செஞ்சுருக்கணும், தொட்டிருக்கணும்டா. டே உனக்கு தெரியலடா. அவனை கேட்டாங்க, டே உனக்கு தெரியுமா அவர் எப்படி இருந்தார் அப்படின்னு. அவன் சொல்லியிருப்பான், எனக்கு அவர் யாருன்னே தெரியாது. ஒருத்தர் வந்தார், படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்லிட்டு போயிட்டார். அவ்வளோ ஒரே ஒரு வார்த்தை தான். ஏன்னா 1008 வார்த்தைகள் சொல்லியிருந்த மக்களால் ஒன்றுமே செய்ய முடியல. ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை சொன்ன உடனே அவருடைய பார்வையை நான் பார்த்து கொண்டிருந்தேன். ஆன்னு பார்த்து கொண்டிருந்தேன். அவருடைய கண்களிலிருந்து ஜீவன் புறப்பட்டது, அவருடைய கண்களில் உயிர் இருந்தது, அவருடைய வார்த்தைகளில் அதிகாரம் இருந்தது, அவருடைய கண் பார்வையில் அன்பு இருந்தது. அது என்னை உள்ளத்தில் எங்கேயோ ஊடுருவி ஏதோ ஒன்று செய்தது. என் கை கால்களில் திடீரென்று பலன் வந்தது. சொல்லி முடியல, அவர் யாரோ எனக்கு தெரியவில்லை. பக்கத்தில் இருக்கவன் சொல்லியிருப்பான், டே உனக்கு ஒன்றும் புரியலை, பேசாமல் இரு, நீ நல்லா சுகமாக இருக்கிற. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடக்க போகுது பெத்தேல் ஷாரோன் சபையில். அல்லேலூயா. அந்த பெத்தேல் ஷாரோன் சபையில் இன்னும் சுகமாக்கினாரே, அவர் அங்கே உட்கார்ந்துருப்பார் ஒரு ஸ்டூலில். அவர் அங்கே இருப்பார். அவர் வேறு எங்கேயும் இருக்க மாட்டார், அங்கே தான் இருப்பார். நாம் தான் என்ன செய்யணும், அவரை தேடி போகணும். அல்லேலூயா. உன்னை தேடி வந்தாரே, உன்னை தேடி சொஸ்தமாக்கினதுக்கப்புறம் நீ என்ன பண்ணும், அவரை தேடி நீ போக வேணும். நிறைய பேருக்கு ஆண்டவர் தேடி வந்ததுக்கப்புறம் சொஸ்தமானதுக்கப்புறம் சோம்பேறி ஆயிட்டானே பார்க்கலாம். சுகத்தை வாங்கிட்டு நீ குடிசையிலே கிடக்கிற, மறுபடியும் பழைய பாவத்துக்கு திரும்பி. தேவன் தொடும் பொழுது சொஸ்தமாக்கப்பட்ட பிறகு நீ தேவனை தேடி அவருக்கு மகிமையை செலுத்தாவிட்டால் நீ பெற்ற சுகம் கொஞ்ச நாளைக்குத்தான் நீடிக்கும். உன் சுகம் நிலைவரப்பட வேண்டுமானால் நீ தேவனுடைய அடிமையாக நீ மாற வேண்டாம். அல்லேலூயா. அந்த மனுஷனை கூட்டிகிட்டு போயிருப்பாங்க எல்லாம். அந்த மனுஷனும் ரொம்ப சந்தோஷமாக போயிருப்பான். பார்க்கணுமே, நான் போகணுமேடா. வேத வசனம் சொல்லுகிறது, இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டார். அவனை பார்த்து கூப்பிட்டுருப்பார், வாணி. அவருடைய பார்வை மறுபடியும் அவனை இழுத்திருக்கும். அங்கே உட்காந்துருக்க, அவரே தான் கூச்சல் போட்டிருப்பான். சத்தம் போடாத, போதகர் உன்னை கூப்பிடுறார். நடுங்கி போயிருப்பான். ஆண்டவர் சொன்னார், அதிக கேடு உனக்கு வராதபடிக்கு இனி நீ பாவம் செய்யாதே. அப்படியானால் என்ன அர்த்தம், உனக்கு 38 வருஷமாக வந்த வியாதியின் காரணம் உன்னுடைய பாவம் உன்னை அப்படி ஆக்கி போட்டது. ஆண்டவருடைய மனவுருக்கம் எவ்வளவுன்னு பாருங்களேன். பெதஸ்தா குளத்தில் போய் பாவத்தை குறித்து பேசாமல் உடனடியாய் சுகத்தை கொடுத்த பிறகு அவர் ஆலயத்தில் வந்து தன்னுடைய அவனுடைய பாவத்தை குறித்து சொல்லி அவனை சுகமாக்கினார். என்ன கதை தெரியுமா? சரீர சுகம் பெதஸ்தா குளத்தின் அருகே, அவனுடைய ஆத்தும சுகம் தேவனுடைய ஆலயத்தில்.
யோசிங்க. சுகத்தை பெற்று தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள் உங்களுக்கு பரிபூர்ண சுகம் வேண்டுமானால் உள்ளே கட்டாயம் நாம் ஆலயத்துக்குள் போக வேண்டாம். அங்கே அவர் உட்கார்ந்திருப்பார், பார்த்து கொண்டிருப்பார், கவனித்து கொண்டிருப்பார், காத்து கொண்டிருப்பார், தேடிக்கொண்டிருப்பார். 38 வருஷத்தில் சுகமானவன் இருந்தானே, அவன் எங்கே வருகிறானா ஆலயத்திற்கு? அதோ வந்து விட்டான். தேவன் அவனுடைய ஆத்தும சுகத்தை கொடுத்து அனுப்பினார். இன்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்துக்கும் முழுவதுக்கும் இயேசு சொஸ்தமாக்குகிற தேவன். அவர் பரிபூர்ணத்தின் தேவன். ஹல்லேலூயா. இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். எனக்கு அருமையானவர்களே, ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். சமீப நாட்களில் துரைபாண்டியன் குடும்பம் வாங்க, மேலே வாங்க, சிஸ்டர் வாங்க, அந்த பிள்ளை வாங்க. நேற்றைக்கு நான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு சகோதரன் ஒரு குடும்பத்தை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவேன் என்று சொன்னேன். இன்று அவர்கள் நம் மத்தியில் இருக்கிறார்கள். மிஸ்டர் துரைபாண்டியன், சிஸ்டர், அவர்களுடைய பையன். இந்த பிள்ளைகளை குறித்து நேற்று சொன்னேன், இன்றைக்கும் சாட்சி சொல்லுகிறேன். கடந்த டிசம்பர் மாதம் 2013ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி ஆட்டோ ஓட்டுநர் நண்பர்களுக்காக ஒரு ஜெபத்தை வைத்திருந்தோம். அந்த நாளில் இந்த சகோதரன் எங்கள் ஆலயத்திலே ஒரு ஜெபம் நடக்கிறது என்று சொல்லி ஆசைப்பட்டு ஜெபிக்க வேண்டும் என்று வந்தார். இவருடைய கதையை நீங்கள் கேட்பீர்களானால் ரொம்ப சோகமான ஒரு கதையாக இருக்கிறது. ஒரு 2 நிமிஷம். நான் ஒரு இந்து குடும்பத்தில் வைராமாக இருந்து கொண்டிருந்தேன். ஆனால் என் திருமணமாகி 18 வருடம் ஆகியது. எனக்கு நிம்மதி என்றே என்னென்றே எனக்கே தெரியாது. ஆனால் அப்படி ஒரு நிம்மதி எனக்கு வந்தது இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆலயத்தில் வந்ததற்கு பின்னர்தான் இந்த நிம்மதி என்றே எனக்கு என்னவென்றே தெரிந்தது. ஆகையால் எனக்கு என் மகன் எனக்கு திரும்ப கிடைத்திருக்கான் என்று சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, பரிசுத்த நாமத்தினாலே அவனுக்கு ஆசீர்வாதம் என்று கிடைத்தது. ஆகையால் என் மகன் இன்று உயிரோடு என்று இருக்கிறான் என்று சொன்னால் அவன் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அவன் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். என் கதை கேட்டார், ரொம்ப பெரிய கதை, ஆனால் அதை சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று பாஸ்டர் ஐயா சொன்னார். என் மகனுக்கு 1 வருடமாக இனிமா கொடுத்து மோசன் செய்ய இருக்கிறது. ஆகையால் என் மகனுக்கு வயிற்றில் எல்லா அறுவை சிகிச்சையும் செய்து விட்டேன். டாக்டர் அவர் கைக்கு விட்டு விட்டார். என்னால் எதுவும் செய்ய முடியாது, பையனுடைய ஆயுள் காலம் முடிந்து விட்டது, இனி அவனை வீட்டுக்கு கொண்டு போய் என்று சொல்லிவிட்டார். இப்படி என்று சொல்லிவிட்டீர்களே என்று டாக்டரை கேட்டேன். அவ்வளவுதான் பையன், இனி ஆண்டவனிடத்திலே ஒப்படைத்து விடு அப்படின்னு சொன்னார். நான் வீட்டுக்கு வந்தேன். இனிமேல் எனக்கு இந்த கடவுளும் தேவையில்லை, எந்த கடவுளும் தேவையில்லை என்று எனக்கு ஒரு ராத்திரி ஒரு கனவு வந்தது. ஏன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் நீ அர்ப்பணித்து விட செய்துவிடு என்று ஒரு கனவு வந்தது. நான் மறுநாளே போய் ஆலயத்தில் சென்று பாஸ்டரையாவை சந்தித்து அவர்களிடம் 2 நிமிடம் பேசினேன். பையன் இன்னும் சரியாகி விடுவான், நீ கவலைப்படாதே என்று சொன்னார். நானும் 4 வாரமாக செய்து ஜெபம் செய்து கொண்டிருந்தேன். ஆகையால் கடைசி ஆண்டு டிசம்பர் 8ஆம் தேதி அன்று பிறந்தநாள் வந்தது. அன்றைக்கே பாஸ்டர் ஜெபம் பண்ணினார். அன்றைக்கு சாயந்தரமே அவனுக்கு பூரண நலம் குணமாகிவிட்டது. என் மகனுக்கு இன்னும் இனிமா என்று கொடுப்பதில்லை டிசம்பர் மாதத்திலிருந்து. ஆனால் 1 வருடமாக இனிமா கொடுத்து இருந்தேன். ஆனால் ஒரு மனுஷனுக்கு ஆபரேஷன் செய்வதற்கு 1 தடவை இனிமா கொடுப்பார்கள். ஆனால் 1 வருடமாக இனிமா கொடுத்திருந்தேன் என் மகனுக்கு இனிமேல் என்ற ஒரு நோயும் கிடையாது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குடும்பத்தில் வந்த பிறகுதான் எனக்கு நிம்மதியே என்று இதுவரையும் நான் நினைத்திருக்கிறேன். ஆகையா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குடும்பத்திற்கு நான் இன்றும் கடமைப்பட்டிருக்கிறேன் என்று உறுதியளிக்கிறேன். இது எத்தனாவது பிள்ளை உங்களுக்கு? ஒரே பிள்ளை இல்லை, இது எத்தனாவது பிள்ளை? 4வது பிள்ளை. 4வது பிள்ளை. 3 பிள்ளைகள் 9 மாதம் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது ஒன்றொன்றாக இறந்து போவார்கள். 3 பிள்ளையை இழந்தவர்கள். 4வது பிள்ளை பிறந்த பொழுது சகோதரிக்கு ஒரு ஸ்ட்ரோக் போல காரியம் வந்துவிட்டது, வாதம் போல காரியம், மனக்கவலை. இந்த பிள்ளை தான் பிறந்து நல்லா இருக்குண்டான்னு நினச்ச நேரத்தில் 1 வருஷமாக பிறவியிலேருந்து அவனுக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஆனால் திடீரென்று 1 வருஷமாக அவனுக்கு அந்த பிரச்சனை வந்தது. எனிமா என்றால் அநேகருக்கு தெரியுமோ தெரியாதோ,
டாய்லெட்டு போக முடியாது. காலையில் நீங்கள் அந்த மேட்டரெல்லாம் நம்ம வெளியில் தானாக தள்ளுகிறதுக்கு கர்த்தர் நமக்கு ஒரு அமைப்பு வச்சிருக்கிறார். இந்த பிள்ளையுடைய நரம்பில் ஏதோ ஒரு பெரிய சிக்கல் உண்டாத நிமித்தம் பெருங்குடல் இந்த மகனுக்கு அஃபெக்ட் ஆனதுனால அந்த கண்ட்ராக்ஷன் அது இருக்காது, டாய்லெட்டு போகக்கூடிய ஃபீலிங் வராது. அது கீழேருந்து ஒரு சோப்பு தண்ணி ஒரு டியூப் வழியாக விட்டு ப்ரெஷர் கொடுத்து தான் வயிற்றில் இருக்கக்கூடிய சகல கழிவுப் பொருள்களையும் வெளியில் அகற்றணும். இன்றைக்கு பையன் 8ஆம் கிளாஸ் படிக்கிறாரு. இன்றைக்கி பையனுக்கு ஓகே, 1 வருஷமாக கொடுக்கணுன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு தொல்லை 35-45 வயசு ஆயிடுச்சு இந்த பிள்ளைக்குன்னா இந்த தொல்லையை யார் அதை பார்ப்பார்கள்? ஹல்லேலூயா. மனுஷர்களால் கூடாதவைகள் தேவனாலே கூடும். ஹல்லேலூயா. இன்னும் அநேக கேன்சர்கள் சுகமானதையும் ஆலயத்தில் நாங்கள் கண்கூடாக பார்த்துருக்கிறோம். அதனால்தான் இந்த நாளில் இந்த அன்பு குடும்பத்தார் உங்கள் மத்தியில் சாட்சியாக இருந்து அவர்களை சொல்லட்டும் என்று சொல்லி நான் அழைத்து கொண்டு வந்தேன். இது கட்டுக்கதை அல்ல, இது ஏதோ ஒரு மந்திரமும் அல்ல, தந்திரமும் அல்ல, பணத்தை கொடுத்து பணத்தை கொடுத்து ஏமாத்துற வேலையும் கிடையாது. ஆண்டவருடைய வல்லமை தான் இந்த மகனை சொஸ்தமாக்கிற்று. ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. பத்திரமா கீழே போங்க. காட் பிளஸ் யூ. கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. Glory to God. Hallelujah. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு செய்த அற்புதத்தை தேவன் இன்றும் செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நாம் விசுவாசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை பிரியமானவர்களே. அதை இவர்களுக்கு செய்த தேவன் தான் உங்களுக்கும் செய்ய வல்லவர். என்னிடத்தில் வல்லமை இல்லை, என் கைகளில் ஒரு மேஜிக்கும் கிடையாது, சொஸ்தமாக்குகிறவன் நான் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அவ்வளவுதான் கர்த்தருடைய வல்லமை உங்கள் விசுவாசத்தின்படியே உங்கள் சரீரத்தை தொட்டு உங்களை சுகமாக்கும். ஹல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் என்று எழுதியிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த சத்தியத்தை நான் ஏன் உங்களுக்கு சொல்ல வேண்டும்? இந்த சாட்சியை உங்களுக்கு முன்பாக ஏன் வைக்க விரும்பினேன்? உங்களுடைய விசுவாசம் அபிவிருத்திக்காக. விசுவாசத்தினால் தான் நாம் எதையும் பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவது. ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். வாழ்க்கையின் கடைசி கட்டம் வரைக்கும் நீங்கள் வந்தாலும் உங்கள் கடைசி கட்டத்திலும் வந்து உதவி செய்யக்கூடிய ஒரே ஒரு வல்லமை உள்ள தேவன் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் யாரும் வரமாட்டார்கள் பிரியமானவர்களே. நேற்று தினம் பாஸ்டர் கண்ணதாசன் ஐயா எழுதின பாடலை குறித்து உங்களுக்கு சொன்னார். கடைசி வரை யாரோ என்று எழுதினார். ஆனால் அதை சொன்ன கண்ணதாசன் தான் இயேசு காவியத்தை அவர் எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் வரக்கூடியவர்கள் மனுஷர்கள் அல்ல, உங்களையும் என்னை உண்டாக்கின சிருஷ்டிகர்த்தாவாகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். Glory to God. டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஆண்டவருக்கு தருணத்தை கொடுத்து பாருங்கள். மனப்பூர்வமாக ஏற்று உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் கிரியை செய்யும்படிக்கு இடம் கொடுத்து பாருங்கள் ஐயா. தேவன் செய்கிற காரியங்கள் மகிமையும் மகத்துவமான காரியமாக இருக்கு. ஹல்லேலூயா. 82வது வருஷத்தில் தற்கொலை செய்து மாய்த்து கொள்ள வேண்டும் என்று நினைத்த குடும்பத்தை என் தேவன் அற்புதமாக சந்தித்தது நிமித்தம் இன்றைக்கு நான் நற்செய்தி சொல்லுகிற ஒரு மகனாக, ஊழியக்காரனாக நான் இருக்கிறேன். இதை செய்யத்தக்கவன் யார்? நானும் தான் பெரிய படிப்புகளை படித்திருக்கிறேன், என்னுடைய படிப்பதை செய்யவில்லையே. என்னுடைய தகப்பனார் டாக்டரேட் டிகிரி வாங்கினவர்கள், நாங்கள் எல்லாரும் அந்த டாக்டரேட் லைனில் போனவர்கள் தான். படிப்பு தான் எங்களுக்கு மிக முக்கியம். காரணம், எங்களுடைய வழி அந்த வழி தான். எங்களுக்கு பிஸ்னஸ் பண்ண தெரியாது, வேற ஒன்றும் செய்ய தெரியாது. பிராமணர்கள் நன்றாக படிப்பார்கள், எல்லாம் பெரிய பெரிய படிப்புகள் தான் இருந்தோம். சமாதானம் இல்லையே, அந்த படிப்பு எனக்கு கொடுக்க முடியலையே. அருமையான சகோதர சகோதரியே, என் அன்பனே, நான் உனக்கு சந்தோஷமா இந்த காரியத்தை சொல்லி போகிறேன். இயேசு ஒருவர் தான் உனக்கு நிம்மதியை தர முடியும். ஹல்லேலூயா. மனுஷர்களால் கூடாதவைகள் தேவனால் கூடும். மனுஷன் ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிருக்கிறான். 38 வருஷம் எக்ஸ்ட்ரீம் தான். மரண நாளை அவன் யோசித்துக் கொண்டிருப்பான். என்னைக்கு சீக்கிரம் மரணம் வரும், எனக்கு போதுண்டா சாமி. இது ஒரு மகள் 12 வருஷமாக பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ என்று பார்க்கிறோம். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு அது. 12 வருஷமாக உதிரப்போக்கு லேசான காரியமா? சங்கடம் அது.
எவ்வளவு பெரிய சங்கடம் ஐயா. 12 வருஷம் 18 வருஷம் ஒரு மகள் கூனியாகவே இருந்தாளாம். வேதத்தில் இருக்கிறது அதெல்லாம். இன்றைக்கும் நீங்கள் கூனிகளை பார்க்கலாம். பாட்டிமார்கள் பாவம் கூனியாவே எத்தனை வருஷமா இருக்கீங்கம்மான்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, ஐயா எனக்கு 12 வயசுலேருந்து இப்படி தான் ஐயா இருக்குது. வர 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 கூனி 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 தரையை கடைசியில் தொட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும். நிமிர முடியல. வேதம் சொல்லுகிறது அந்த மகள் எவ்வளவு வேணும் நிமிரக்கூடாத கூனியாக இருந்தாள். 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ தன் ஆஸ்திகள் எல்லாம் செலவழித்தும் மருத்துவர்களால் மிகவும் வேதனைப்பட்டு அவதிப்பட்டு ஆஸ்திகளை செலவழித்து சற்றேனும் குணமடையாமல் இருந்தாள். அங்க ஒரு மகள் எவ்வளவு வேணும் நிர்மர முடியாத கூனி, இந்த இடத்துல ஒரு மகள் சற்றேனும் குணமடையாத ஒரு மகள். இங்கே பார்க்கிறோம் 38 வருஷம் யாருமே இல்லை என்று சற்றேனும் குணமடைய முடியாத ஒரு சூழ்நிலை. ஆண்டவர் இந்த கடைசி கட்டம் போன மக்களை ஆண்டவர் சந்தித்து அவர் விடுதலைப்படுத்தினார். அந்த மகனைப் போல அந்த மகளைப் போல ஒருவேளை நீங்கள் கடைசி கட்டத்துக்கு வராமல் இருக்கலாம். ஆனாலும் இயேசு உங்களை அழைக்கிறார். கடைசி கட்டம் போய்த்தான் நான் வர வேண்டும் என்று நீங்கள் தீர்மானம் பண்ணாதிருங்கள். யாருக்கு தெரியும், உங்களுடைய நாள் அந்த நாள் வருகிறதற்கு முன்னே முடிந்தாலும் முடியலாமே. நாளை தினம் உங்களுடையதல்ல. ஆனால் இன்று உங்களுக்கு எந்த தீராத வியாதியா இருந்தாலும் பிரச்சனையா இருந்தாலும் என் ஆண்டவர் உங்களுக்கு போதுமானவர். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. இன்று ராத்திரி நீ மரித்தால் மகனே மகளே நீ எங்கே போவாய்? அந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லி ஆக வேண்டும். சுகமாக்குதல் தேவன் கொடுக்கிற சுகம், தெய்வீக சுகம், பிள்ளைகளுடைய அப்பம், அது போனஸ். பிரியமானவர்களே, ஹீலிங் இஸ் தி போனஸ் ஆஃப் தி காஸ்பல் சால்வேஷன். ரட்சிப்பினால் வரக்கூடிய போனஸ் தான் ஹீலிங். ஒரு மனுஷன் சுகம் பெற்றுவிட்டு நரகத்துக்கு போகலாம். ஆனால் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்ட பிறகு சுகம் பெறாமலே ரட்சிக்கப்பட்டால் அவன் நரகத்துக்கு ஒரு காலம் போக மாட்டான், பரலோகத்துக்கு தான் போவான். எல்லா அற்புதங்களை காட்டிலும் மேலான அற்புதம் என்ன தெரியுமா? ஒரு மனுஷனுடைய ஆத்துமா ரட்சிக்கப்படுகிறது. தெய்வீக சுகம் அல்ல. தெய்வீக சுகம் தேவன் கொடுக்கிற ஒரு போனஸ். அதையும் தருவார், இதையும் தருவார். ஆனால் நாம் முதலாவது பெற வேண்டியது ரட்சிப்பு. ஒரு மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் அவன் தன் ஜீவனை இழந்தால் அவனுக்கு லாபம் என்ன என்று இயேசு சொன்னார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு எந்த தொல்லையாக இருக்கட்டும், நான் பரலோகத்துக்கு போக வேண்டும், என் வாழ்க்கையில் என் சரீரத்தை தேவன் தொட வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறவர்கள் இங்கே இருப்பீர்களானால் உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். அப்படிப்பட்டவர்கள் இருப்பீர்களானால் எழுந்திருங்கள். எல்லாரும் எழுந்திருப்போம். பரலோகத்துக்கு போகிறதுக்கு நிச்சயம் எனக்கு இல்லை என்று சொல்லுகிறவர்கள் இருப்பீர்களானால் தைரியமாக ஒரு ஸ்டெப் நீங்கள் முன்னால் எடுத்து வைப்பீர்களானால் நான் உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தைரியமாக யாராவது இருப்பீர்களானால், ஐயா இன்னும் எனக்கு அந்த ரட்சிப்பின் அனுபவம் இல்லை ஐயா, நீங்கள் சொல்லுகிறதை பார்த்தால் நாளைக்கு அல்லது இன்று ராத்திரி என்னுடைய ஜீவன் போய் விடுமானால் எனக்கு நம்பிக்கை இல்லை, என் பாவத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அப்படி யாராவது இருப்பீர்களானால் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அல்லது கைகளை நீங்கள் உயர்த்தி கொள்ளுங்கள். கண்கள் எல்லாம் மூடப்பட்ட நிலைமையில் தேவனிடத்தில் ஒரு தைரியம் நமக்கு வேண்டும். ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல, அந்த தீர்மானம் எடுத்தவர்கள் அல்ல, முதல் முறையாய் நான் எடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள், முதல் முறையாய் இயேசுவை ஏற்றுக்கொள்ள நான் விரும்புகிறேன், ஆசைப்படுகிறேன் என்று சொல்லுகிறவர்கள், நீங்கள் தைரியமாக கைகளை உயர்த்தி கொள்ளுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் அப்படியும் ஒரு ஸ்டெப் நீங்கள் போட விரும்பினால் தயவு செய்து வாருங்கள், உங்களுக்காக நான் ஜெபித்து முடிக்கிறேன். I have to go back. வாங்க, ப்ளீஸ் கம். Thank you Lord. உங்கள் பாவ பழக்க வழக்கங்கள் வாருங்கள், வாருங்கள், வாங்க வாங்க வாங்க, வெட்கப்படாதீங்க. ஹல்லேலூயா. வாங்க, உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு போறேன், அவ்வளவுதான், வேற ஒன்றும் செய்ய மாட்டேன். வாங்க முரளி பிரதர் வாங்க. Praise God. இன்னும் எனக்கு அந்த ரட்சிப்பின் அனுபவம் இல்லை, எனக்கு அந்த தைரியம் இல்லை. இன்று நான் மரித்தால் நான் பரலோகம் போவேன் என்கிற எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. ஐயா இதை வாசி, அந்த Praise Lord. அந்த நம்பிக்கை எனக்கு இல்லை. ஐயா சகோதரர் பாஸ்டர் ஐயா எங்களுக்காக ஜெபம் பண்ணுவீங்களா? பிரைஸ் லார்ட். பொன்னான தருணம். உங்களை மாதிரி இது மாதிரி ஒரு நல்ல கூட்டத்தில் தான் என்னுடைய வாழ்க்கையை நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன். ஆஸ் அ பிராமின் நான் ஒப்பு கொடுத்தேன். என் ஆண்டவர் இயேசு என் ரட்சகர் என்று எனக்கு தெரிந்தது. என் மாம்சத்தோடு ரத்தத்தோடு நான் ஒன்று யோசிக்கவில்லை. என் ரட்சகர் எனக்கு போதும்,
இன்று நான் மரித்தால் பரலோகம் போக வேண்டும் என்கிற ஆசையில் 82வது வருஷம் நான் ஒப்பு கொடுத்தேன். இன்னும் யாராவது இருக்கிறீங்களா? தெய்வீக சுகத்துக்காக, ஒருவேளை சுகமில்லாதவர்கள், ஐயோ எனக்கு வேதனையா இருக்கிறது, தூக்கம் இல்லை, ஸ்தோத்திரம், உடம்புல நோவு, யாராவது அப்படி ஈவன் விசுவாசிகள் அப்படி இருப்பீர்களா? நீங்களும் வரலாம். தேங்க்யூ லார்ட். பின்மாற்றத்தில் யாராவது போயிருக்கிறீங்களா? சார் நீங்க, நான் ரட்சிக்கப்பட்டேன் ஐயா, உண்மைதான் ஐயா, ஆனால் என்னுடைய ரட்சிப்பின் அனுபவத்திலிருந்து நான் கொஞ்சம் பின்வாங்கிட்டேன், பாவம் மறுபடியும் உள்ள பிரவேசிச்சிச்சு, அசுத்தமான காரியங்களை யோசிக்க ஆரம்பித்தேன், செயல்படுத்த ஆரம்பித்தேன், எனக்கு நிம்மதி இல்லை, நான் ஆண்டவருடைய பிள்ளை தான், ஞானஸ்நானம் எடுத்தவன் தான், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவன் தான், கோயிலுக்கு வர்றவன் தான், ஆனாலும் பின்மாற்றம் அடைஞ்சிட்டேன், என் வாழ்க்கையில நிம்மதி இல்லை சார். இது உங்களுக்கு ஒரு பொன்னான தருணம். பின்மாற்றத்தில் இருந்தால் நீங்கள் தான் திருப்பி வர வேண்டும். ஒரு கெட்ட குமாரன் சொல்றோமே, அவன் தான் திருப்பி வந்தான். தகப்பன் காத்திருந்தார், தகப்பன் போகவில்லை. முதல் முறை இயேசு உங்களை சந்திக்கிறார் உங்களிடத்தில் வந்து. ஆனால் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறின பொழுது நீங்கள் பின்வாங்கி போவீர்களானால் அவர் அங்கேதான் நின்று கொண்டிருப்பார். நீங்கள் தான் அவரிடத்தில் போக வேண்டாம். பேக் ஸ்லைடர் ஸ்லைட் பேக் டு காட். நாம தான் போக வேண்டாம். சரீர சுகத்தை பெற்றவர்கள் ஆலயத்தில் வந்தார்கள். அந்த மகன் ஆலயத்தில் வந்தான். தேவன் அவனுடைய பாவத்தின் காரியத்தை உணர்த்தினார். இனி பாவம் செய்யாதே. முதல் முறை ஆண்டவர் இயேசு எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் கைகளை உயர்த்துவீர்களாக. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நான் சொல்லுகிறதை சொல்லுங்கள். அன்புள்ள ஆண்டவராகி இயேசுவே, முதல் முறை இயேசுவை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் மாத்திரம் வாயை திறந்து சொல்லுங்க. அன்புள்ள ஆண்டவராகி இயேசுவே, நல்ல சத்தமா சொல்லுங்க, சத்தமா. முதல் முறை இயேசுவை ஏற்றுக்கொள்கிறவர்கள், அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் ஒரு பாவி என்பதை அறிவேன். நல்ல சத்தமா சொல்லுங்க. ஆண்டவரே, என்னுடைய பாவத்துக்காக நீர் சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து, ஆண்டவரே, என் பாவங்கள் மன்னிக்கப்படாவிட்டால், நல்ல சத்தமா சொல்லுங்க, என் பாவங்கள் மன்னிக்கப்படாவிட்டால் நான் போகிற இடம் நரகம். சொல்லுங்க, நான் போகிற இடம் நரகம். நான் அங்க போக விரும்பவில்லை, நான் அங்க போக விரும்பவில்லை, நீரும் விரும்பவில்லை. உம்முடைய வீடாகிய பரலோகத்துக்கு என்னை அழைத்து செல்ல இயேசு வந்தீரப்பா. இதை நான் இன்று மனப்பூர்வமாய் அறிந்து உம்மை என் இருதயத்தில் ஆண்டவராக, இரட்சகராக, தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறேன். இயேசுவே, என்னை உம்முடைய மகனாக, உம்முடைய மகளாக ஏற்றுக்கொள்ள உம்மையே ஜீவகாலமெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை ஆசீர்வதிய தேவரீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு பாவி மனம் திரும்புவதன் நிமித்தம் பரலோகத்தில் பெரிய சந்தோஷம் உண்டாயிருக்கிறது பிரியமானவர்களே. அப்படியானால் பூலோகத்தில் நமக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம். ஹல்லேலூயா. இவர்களுக்காய் நாம் ஜெபிக்க போகிறேன். Glory to God. அன்பின் பரலோக பிதாவே, பாஸ்டர் ஐயா, உங்களுடைய அனுமதியோடு நான் இவர்களுக்காய் ஜெபிக்கலாமா? தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, இந்த அருமையான பிள்ளைகளுக்காக, பரலோக பிதாவே, இந்த அருமையான பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. In the name of Jesus Christ of Nazareth. Oh Lord, I pray for these people. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை இன்று நாள் தொட்டதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். தேவரீர் சந்தித்ததற்காய் ஸ்தோத்திரம். பொன்னான நாளுக்காய் ஸ்தோத்திரம். அவர்கள் வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தபடினாலே ஸ்தோத்திரம். கர்த்தர் அவர்கள் கரம் பிடித்து நடத்துவீராக. இன்று அவர்கள் எடுத்த தீர்மானம், ஆண்டவரே, அவர்கள் கடைசி நாள் வரைக்கும் அவர்களது நிலைத்திருக்க கர்த்தர் அவர்களுக்கு உறுதிப்படுத்துவீராக, உதவி செய்வீராக, பலப்படுத்துவீராக. அவர்கள் சரீரங்களில் இருக்கக்கூடிய எல்லா வியாதிகள், எல்லா வலி வேதனைகள் எல்லாவற்றையும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் சபிக்கிறேன். In the name of Jesus, be healed in the name of Jesus. சுகமாயிருப்பார்களாக, ஆசீர்வாதத்தோடு உம்மை பின்பற்றி இறுதி மட்டும் சாட்சிகளாயிருப்பார்களாக. திருச்சபைக்கும் உமக்கும் கர்த்தாவே உண்மை உள்ளவர்களாய் இருப்பார்களாக என்று ஜெபிக்கிறேன். தேவரீருடைய கரம் இந்த நாளிலிருந்து நம்முடைய பிள்ளைகளை பலமாய் ஆமென் காப்பதாக. கர்த்தர் உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தது அந்நாள் மட்டும் நீர் காத்துக்கொள்ள வல்லமை உள்ளவராய் இருக்கிறதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும்
ரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் ஜீவநாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் and ஆமென். God bless you. Praise the Lord. Hallelujah. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள்.